அதில் புக்கிங் போட சொன்னீங்கன்னா நாங்கள் போட்டு விட்றோம், நீங்கள் அங்கேயே டெலிவரி எடுத்துக்கலாம். இப்போ அந்த காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சார்? இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட் கிளைண்ட் நீங்கள் அங்கே எடுக்கும் போது அங்கே பே பண்ணி எடுத்தால் போதும். நம்மளது இங்கே பேமெண்ட் என்ன ரேட் வருது இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் தான். அதை நீங்கள் எங்கள் கம்பெனி ஜிஎஸ்டி நம்பர்ஸ் எல்லாமே இருக்குங்க, அதில் பில் பண்ணிடுறோம். நீங்கள் அதே பெட்டில் டேரெக்டாக மாற்றிக்கணும். இப்போ வந்து ஃபேக்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவாக போய் அங்கே போய் கஸ்டமைஸ் சைஸில் எடுத்துக்குவீங்களா? இந்த ஃபேக்டரிக்கு எப்படின்னு சொன்னாக்கா முதல்ல அவங்க எத்தனை ஹெச்பி லோடு வாங்குறாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட கொடுக்கணுங்க. அதுக்கு என்னென்ன அவங்க மிஷினரிஸ் யூஸ் பண்றாங்க அதெல்லாம் நாங்கள் கால்குலேட் எடுப்போம். எடுத்துட்டு எப்படி வேணும் என்ன வேணும்னு சொல்லி நாங்களே டிசைன் போட்டு கூட கொடுப்போங்க. சப்போஸ் இல்ல அவங்க கிட்ட எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் யாராவது இருந்தாங்கன்னு சொன்னாக்கா அவங்க டிசைன் போட்டு எடுத்துன்னு வந்தா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பண்ணுவீங்களா இல்லை இந்தியா? நாங்கள் இப்போ பாம்பே வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, ஆல் இந்தியாவே பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாம். அவங்க டிசைன்ஸ் அந்தந்த ஊருக்கு என்னென்ன டிசைன்ஸ் இருக்குன்னு சொல்லி அவங்க நம்ம கிட்டே கொடுத்தாங்கன்னு சொன்னால் நம்ம பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக ஒரு எலக்ட்ரிக்கல் சிட்டி போர்டுக்கு வந்து ஒரு டிசைன் ஃபார்மேட் இருக்குங்க, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வேணா பண்ணி கொடுத்துருவோம். எத்தனை நாளில் டெலிவரி பண்ணுவீங்க சார்? இப்போ வந்து பேஸ் ஆஃப் ஐட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்க. என்ன பேஸ்ல நீங்க இப்போ ஆர்டர் கொடுக்குறீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு சின்ன போர்ட்ஸ் எல்லாம் இருந்தாக்கா 1 to 2 days எனக்கு போதுமானது. மோஸ்ட்லி உங்ககிட்ட என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் ஆல் ஐட்டமே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரெடி ஸ்டாக் கிடைச்சிரும். அது இல்லைன்னு சொன்னா ஒரு சின்ன ஐட்டம் என்னன்னா 1 to 2 days கொடுக்கலாமே. பெரிய ஐட்டம் ஃபேக்டரி லெவல்ஸ் அந்த மாதிரி போகும்போது மேக்ஸிமம் 5 to 1 week நாங்க டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிக்கலாம். இப்போ வீட்டுக்கு தேவையான பேனல் போர்டு பண்றாங்க, தாராளமா பண்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன குவாலிட்டில இருக்குங்க சார்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இங்க மார்க்கெட் நம்ம ஹோல்சேல் சப்ளை கூட பண்ணிட்டு இருக்கோங்க. ஹோல்சேல் சப்ளைக்காரங்க அவங்க டேஸ்ட்டுக்கு கேட்பாங்க, கேஜ்ல நீங்க பண்ணி கொடுங்க, நார்மல் ரேஞ்ச் இருந்தா போதும்னு சொன்னா அவங்க கேஜ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுப்போம். ஆக்சுவலா அதே மாதிரி ஹெவி ரேஞ்சில் வேணும்னா எங்கிட்ட கடையில எப்பவுமே ஸ்டாக் கிடைச்சிரும். 3 வெரைட்டி நானே வச்சிருக்கேன் நீங்க கடைக்குள்ள. எல்லா ரேஞ்சுமே லைட்டு மீடியம் ஹெவின்னு சொல்லி 3 ரேஞ்ச் வச்சிருக்கேன். அந்த 3 ரேஞ்சும் நம்மகிட்ட அவைலபிள். இல்லைன்னா கூட நான் உங்களுக்கு இமீடியட்டா செஞ்சு கூட கொடுத்துருவேன். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இப்போ நம்ம ஒரு சிங்கிள் பேஸ் நம்ம கேட்கணும்னா அது உள்ள என்னென்ன மாதிரி போடுறீங்க? அதுல என்ன குவாலிட்டி யூஸ்? அதாவது சிங்கிள் பேஸ் 2 சிங்கிள் பேஸ் எடுத்தீங்கன்னா என்கிட்ட மெயினான ப்ராடக்ட் என்ன பாத்தீங்கன்னா 2 சிங்கிள் பேஸ், 3 சிங்கிள் பேஸ், 4 சிங்கிள் பேஸ் பேனல் போர்ட்ஸ் அதெல்லாம் ரெகுலரா போகுங்க. ஆக்சுவலா அதே மாதிரி ஒரு 3 ஃபேஸ், ஒரு சிங்கிள் ஃபேஸ், ஒரு 3 ஃபேஸ் 2 சிங்கிள் ஃபேஸ், ஒரு 3 ஃபேஸ் 3 சிங்கிள் ஃபேஸ், 4 சிங்கிள் ஃபேஸ் அந்த மாதிரி ஆக்சுவலா அப் டு 10 சர்வீஸ் வரைக்கும் ரெடி ஸ்டாக் கிடைச்சிடும். இதுல போடுற மெயின் ஐட்டம் தான் மெயின் கேமிங்கே. ஆக்சுவலா இதுல போடுற வந்து 100% காப்பர், ஈஸி கிரேட் காப்பர்னு சொல்லி வருவாங்க. அது RRல வரும். ஆக்சுவலா அந்த காப்பர் தான் நாங்க யூஸ் பண்றோம். அதே மாதிரி உள்ள போடுற ஃபியூஸ் கேருங்க, நிறைய பேர் MS ஃபியூஸ் கேரட்ஸ் அதெல்லாம் போட்டு இப்போ குவாலிட்டி ரேட் இன்னும் டவுன் பண்றதுக்கு பண்ணுவாங்க. ஆக்சுவலா நாங்க காப்பர் ஐட்டம் போட்ட உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காத பிரைஸ் வந்து சேலஞ்சா கொடுக்கணும். இப்போ நீங்க அது காமிக்கிறது ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. என்ன பாக்ஸ் ப்ரோ இது? இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா LTCTயோட கூட வர ஃபியூஸ் பேனல் ப்ரோ. இது ஓகே ப்ரோ. இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இண்டஸ்ட்ரியலுக்காக மெயினா பர்பஸ்க்காக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறது. ஓகே ப்ரோ. இப்போ வந்து கஸ்டமர் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறது வந்து 400 ஆம்ஸோட சுவிட்சும் 400 ஆம்ஸோட லெக் 500 ஆம்ஸ் ஃபியூஸ் கேரியர். ஓகே ப்ரோ. இது வந்து நம்ம வந்து ரெகுலரா போறது வந்து பாத்தீங்கன்னாக்கா 315 ஆம்ஸோட சுவிட்ச் போடுவோம். ஓகே ப்ரோ. இது வந்து நம்ம அவர் வந்து கஸ்டமைஸா கேட்டிருக்காரு 400 ஆம்ஸ் எனக்கு நீடடா இருக்குன்னு கேட்டனால நம்ம 400 ஆம்ஸ் சொல்லி நம்ம கொடுத்துருவோம். இது கூட வந்து பாத்தீங்கன்னா வெளிய நம்ம ஒரு பாக்ஸ் ஃபிட் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம் பாரு. இந்த பாக்ஸும் அந்த பாக்ஸும் ரெண்டுமே இத பேக் பண்ணி வச்சிருக்கீங்களா? இதுங்களா? அந்த பாக்ஸ். இது என்ன ப்ரோ? இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றது? அது இண்டஸ்ட்ரியல் யூசேஜ்க்கு தான் ரெண்டுமே உங்களுக்கு. சரி ஓகே ப்ரோ. இதுல அந்த மாதிரி ஃபியூஸ் கேரியர் அதெல்லாம் இது வராதுங்களா? இது வந்து உங்களுக்கு LTCT. இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு பல்பார் வர மாதிரி வரும். இங்க நம்ம காப்பர் ஃபிட் பண்ணிருக்கோம். ஓகே ப்ரோ. இங்க மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலம் ஷீட் மட்டும் வரும். ஓகே மாட்டறக்க. ஓகே ஓகே ப்ரோ. இங்க வந்து பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப் சுவிட்ச் லைட். ஓகே ஓகே ப்ரோ. இது வந்து அது ஸ்டாண்ட் வந்து சரிங்க ப்ரோ. அந்த பாக்ஸோட ஸ்டாண்ட் இது. ஓகே ப்ரோ. இதுங்களா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏரியல் போர்டுன்னு ஒன்னு வரும். ஏரியல் போர்டு வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டல. ரெடி பண்ணும்போது அது உங்களுக்கு என்ன உண்டோ அதை காட்டுறேன் ப்ரோ. நம்மள்ட்ட வேற என்ன ப்ரோ இருக்கு? என்ன மாதிரி வீட்டுக்கு மாட்டுற மாதிரி பாக்ஸ் எல்லாம்? வீட்டுக்கு மாட்டுற மாதிரி பாக்ஸ் நம்மளோட ரெகுலரான இதுவே ரொட்டீன். என்ன மாதிரி பாக்ஸ் எல்லாம் ப்ரோ இருக்கு? நம்ம ஒரு சர்வீஸ்ல இருந்தே உங்களுக்கு வரும்.
ஒரு சர்வீஸ்ல இருந்து அதாவது சிங்கிள் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. 10 சர்வீஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து சிங்கிள் ஃபேஸ்ல ஒரு சிங்கிள் ஃபேஸ்ல இருக்கு, ரெண்டுல இருக்கு. அதுல வந்து நம்ம ஒரு சிங்கிள் ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இப்போ ஒரு சிங்கிள் ஃபேஸ்லயே 3 வெரைட்டி நம்ம மெயின்டைன் பண்றோம். ஓகே ப்ரோ. அதே 2 சிங்கிள் ஃபேஸ் போயிட்டீங்கன்னாக்கா 4-5 வெரைட்டிஸ். ஓகே ப்ரோ. அந்த மாதிரி ஒவ்வொரு சர்வீஸ் போகும்போது பாத்தீங்கன்னாக்கா மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பாக்ஸோட குவாலிட்டி இருக்கும். நம்ம வந்து ஒரு பாக்ஸ் குள்ள வெறும் ELCB ப்ரொவிஷன் மட்டும் கொடுத்துருப்போம், ELCB நம்ம தர மாட்டோம். அது உங்களுக்கு பாக்ஸ் காஸ்ட் போக ELCB நம்மள்ட்ட இருக்கு பிராண்ட் வைஸா. என்னென்ன பிராண்ட் ப்ரோ வச்சிருக்கீங்க? அது நீங்க வந்து நேர்ல பார்த்து நீங்க விசிட் பண்ணி உங்களுக்கு என்ன பிராண்ட் பிடிச்சிருக்கோ அது நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு பிராண்டோட சஜஷன். ஓகே ப்ரோ. ப்ரோ அந்த ஃபியூஸ் கேரியர்லாம் என்ன போடுறீங்க? காப்பர், ஏன்னா காப்பர் கோட்டிங்ல வருது, ஒரு சிலது காப்பர்ல வருது. வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் நல்ல ஹெவியான பாக்ஸ் தான் பண்றோம். அதுக்கு உண்டான ஹெவியான ஃபியூஸ் கேரியர் மட்டும் தான் நம்ம மேக் பண்ணி. அப்புறம் நம்மள்ட்ட வந்து என்ன மாதிரி குவாலிட்டி எல்லாம் பாக்ஸ் இருக்கு? ஏன்னா நான் வரும்போதே கேட்டேன், நீங்க ஒரு கஸ்டமர்ட்ட ஒரு 3 குவாலிட்டி இருக்கிற மாதிரி சொல்லுவீங்க. என்னென்ன குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னாக்கா லைட் சொல்லுவோம், மீடியம், ஹெவி, சூப்பர் ஹெவி. ப்ரோ நான் வந்தேன்னு பார்த்தேன், இந்த ஒயிட் கலர் பாக்ஸ் என் கட்டிலே படுச்சு. இது என்ன பாக்ஸ் ப்ரோ? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது கேபிள் சேம்பர் பாக்ஸ். ஓகே ப்ரோ. இது வந்து பாக்ஸ் ஷீட் திக்னஸ் உங்களுக்கு ஹெவியா இருக்கும். ஓகே ப்ரோ. இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 2 3 பேஸ் 4 சிங்கிள் பேஸ் கூடிய பாக்ஸ். இதுங்களா? இது நீங்க ஒயிட் கலர் பாக்ஸ் நீங்க பாத்தீங்களா? ஆமா. இது வந்து 2 3 பேஸ் 4 சிங்கிள் பேஸ் கூடிய பாக்ஸ். ஓகே ப்ரோ. இது வந்து நம்ம ஃபிட்டிங் வந்து பாத்தீங்கன்னாக்கா 3 டைம்ஸ் ஃபியூஸ் கேரியர், போஸ்ட் கேரியர் நம்ம வயரிங் அதுக்குரிய பக்கம். இது என்ன பாக்ஸ்னு சொல்றீங்களா? மேல ஒண்ணு வச்சிருக்கீங்க பாருங்க. இதுவா? ஆமா, இது வந்து சிங்கிள் பேஸ், ஒரே ஒரு சிங்கிள் பேஸ். அது கீழ இருக்கிறது ப்ரோ? அது வந்து ஒரு 3 பேஸ் கூடிய பாக்ஸ். ஒரு 3 பேஸ். இது வந்து நீங்க இப்போ நீங்க வீடியோல பாக்குறீங்கனாக்க இதோட வெரைட்டி உங்களால கண்டே பிடிக்கும். ஓகே ப்ரோ. இதுலயே குவாலிட்டி வச்சிருக்கீங்க? விசிட் பண்ணா மட்டும் தான் அதுக்குரிய வெரைட்டி ஹீட். இல்ல ப்ரோ, இதுலயே நீங்க குவாலிட்டி வச்சிருக்கீங்களா? நான் சொல்றேன் பாத்தீங்களா, ஒரு சிங்கிள் பேஸ் இருந்து நமக்கு குவாலிட்டி நம்ம வெரைட்டிஸா நம்ம வச்சிருக்கோம். ஓகே ப்ரோ. ப்ரோ மேல இருக்கிறது இது என்ன பாக்ஸ் ப்ரோ? மேல அந்த பாக்ஸ், அந்த 3 சிங்கிள் பேஸ்ங்களா? பாக்ஸ் கேக்குறீங்களா? கிரீனுக்கு பக்கத்துல அது வந்து 3 சிங்கிள் பேஸ். 3 சிங்கிள் பேஸ்ங்களா? சரி, ஓகே ப்ரோ. 3 சிங்கிள் ஒரு சிங்கிள் பேஸ்ல இருந்து எத்தனை சிங்கிள் பேஸ் வரைக்கும் ப்ரோ வச்சிருக்கீங்க நீங்க? ப்ரோ இப்போ நமக்கு அவைலபிள் 12 சிங்கிள் பேஸ் வரைக்கும் இருக்கு. ஓகே ப்ரோ. சரிங்களா? உங்களுக்கு அதுக்கும் மேல சிங்கிள் பேஸ் உடையது வேணும் அப்படினா கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. ஆர்டருக்கு அகைன்ஸ்ட் தான் பண்ணுவோம். ஓகே. சரிங்களா? மேக்ஸிமம் எல்லா பாக்ஸுமே நம்மள்ட்ட கிடைச்சிரும். ஒரு சிலது மட்டும் தான் ஆர்டர் பண்ற மாதிரியே இருக்கும் நீங்க. ஓகே ப்ரோ. அது என்ன ஃபியூஸ் கேரியர் ப்ரோ இவ்வளவு பெருசா இருக்கு? அதான் சொன்ன பாத்தீங்களா 500 amps ஃபியூஸ் கேரியர். இது என்ன ப்ரோ? இது ஒயிட் கலர்ல இது மாட்டி இருக்கீங்க. இது வந்து ஃபியூஸ், இது வந்து லெக் சொல்லுவாங்க. இதுக்குரிய இது. ஓகே ப்ரோ. அது அப்படியே நான் கவர் பண்ணிக்கிறேன் நான். ஏன்னா இதெல்லாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா அத பையன் வந்து பட்டா லிங்க் போட்டு கொண்டு வந்திருக்கான் பாருங்க. இது வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்து இதுல டேப் அடிச்சு அது கனெக்ஷன் கொடுத்து அதுக்குரிய வேலையை நம்ம செய்யணும். ஓகே ப்ரோ. இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம லிங்க் போடுறோம். இல்ல ப்ரோ, நம்ம ஆர்டர் கொடுத்தா வெளியில இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது வெளியில இருந்து கேட்டாங்கன்னா அது கேட்டாங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டா வேலை முடிச்சு.